ஜெர்மனியின் பல நகரங்களில் வாடகைக்கு குடியிருக்கும் சுமார் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் வாடகை சுரண்டலில் சிக்கியுள்ளதாக கண்டறிந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு நவம்பர் நடுப்பகுதியில் ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியினால் டி லிங்கே என்ற ஒன்லைன் வாடகை சுரண்டல் கணிப்பான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெர்லின், ஹாம்பர்க் உட்பட 8 ஜெர்மன் நகரங்களில் வசிக்கும் 32,000 மக்களால் இந்த செயலி பயன்படுத்தப்படுகிறது. 22,000 பயனர்கள் உள்ளூர் ஒப்பீட்டு வாடகை வரம்பை விட 20% செலுத்துவதாக கண்டறிந்துள்ளனர். இந்த 22,000 பயனர்களில் 13,000 பேர் வரம்பிற்கு மேல் 50% வாடகை செலுத்துவதாக கண்டறிந்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு CDU கட்சியின் தலைமையிலான கூட்டணியினால் வாடகை கட்டுப்படுத்தல் நடவடிக்கை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜெர்மனியில் வரம்பிற்கு மேல் 20% அதிக வாடகை வசூலிக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கு 50,000 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கலாம். அதே நேரத்தில் 50%க்கு மேல் வாடகை வசூலிப்பவர்கள் குற்றவியல் குற்றத்தை செய்து சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடலாம். சுரண்டக்கூடிய வகையில் அதிக வாடகை வசூலிக்கப்படுவதை கண்டறிந்தால் டி லிங்கே ஆன்லைன் கால்குலேட்டரை பயன்படுத்தும் குத்தகைதாரர்கள் தங்கள் வீட்டு உரிமையாளர் தொடர்பில் உள்ளூர் வீட்டு அதிகார சபையிடம் முறைப்பாடு செய்யலாம். அவர்கள் பொது நலன் கருதி வாடகையை குறைக்க தாங்கள் சார்பாக செயல்படுவார்கள். ஒரு மாத கால பகுதிக்குள் 1,419 பேர் தங்களது வீட்டு உரிமையாளர் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு டி லிங்கே கால்குலேட்டரை பயன்படுத்தியுள்ளனர். சமீப ஆண்டுகளில் குறிப்பாக முக்கிய நகரங்களில் வாடகைகள் அதிகரித்து வருகின்றன. பலர் தங்களுடைய வருமானத்தில் 1/3 பங்கிற்கு மேல் வாடகைக்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தில் இது ஒரு முக்கியமான நிவாரணமாகும் என டி லிங்கே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 1990ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியிலிருந்து 5%லிருந்து 14%ஆக வாடகைக்கு தங்களுடைய வருமானத்தில் 40%க்கும் அதிகமாக செலவழிக்கும் குத்தகைதாரர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3 மடங்காக அதிகரித்துள்ளது. ஜெர்மனியில் வசிப்பவர்களில் 49.1% வீட்டு உரிமையாளர்கள் என்றும் 50.9% குத்தகைதாரர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது.